bless you. ஆண்டவர் உங்களுக்கு குறைக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 11:34 உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவனும் விளக்கை கொளுத்தி பாருங்கள், மரக்காலின் கீழே வைக்காமல் மரக்காலின் மேலே வைப்பான், அது எல்லா மனிதருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய கண்ணு தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குமா, தெளிவாக இருக்கும்னு சொல்கிறார். உன் கண் கெட்டதாக இருக்குமையினால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று லூக்கா 11:34 சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய கண்ணை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய கண்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய கண் சரீரத்துக்கு மேலே வைத்திருக்கார் பாருங்கள். கண்ணை கடவுள் தலையில் சரீரத்தில் மேலே வச்சுருக்கார். அவர் இடுப்பிலேயோ காலிலேயோ வைக்காமல் கண்ணை மேலே வச்சு, ஏன்னா எல்லாருக்கும் நம்முடைய சரீரத்துக்கு அது விளக்காக இருக்கிறது. நான் பார்த்து நடக்கும்படியாக இந்த கண் ரொம்ப முக்கியம். அதே போல் இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு 3 கண்கள் தேவை. ஆவிக்குரிய கண்கள், சரீரப்பிரகாரமான கண், அல்லேலூயா, இந்த பூலோகத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாகிய கண், இவைகளெல்லாம் நமக்கு தேவை. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எபேசியர் 1:18 பவுல் சொல்லுகிறார், அவங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்க கடவுள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனக்கண்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் தேவனுக்குள் பிரகாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை காண முடியும். சரீரமான கண்களை வைத்து தேவனை காண முடியாது. நம்முடைய அறிவாகிய நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால்தான் நாம் கடவுளை தரிசிக்க முடியும். அந்த மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் கண்களை மனக்கண்களை திறந்துடலாம், உம்மை பார்க்கணும்பான்னு சொல்லுங்கள். உம்மை அறிகிற அறிவில் என்ன நிரப்பப்படணும்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னும் 2வது கண், அறிவாகிய கண். நம்முடைய வேதத்தில் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சொன்னார். ரகசியமான காரியங்களை அறிந்து அறிவாகிய கண். பரிசேயரை சரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய தெருவுகளை எடுத்துக்கொண்டீர்களே, நீங்கள் உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். சிலர் தானும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, மற்றவர்கள் ரட்சிக்கப்படவும் விட மாட்டாங்க. பாருங்கள், அவங்க அந்த அறிவாகிய கண்ணை தப்பாய். 3வது கண்கள் சரீரமான கண். நான் நல்லதையே யோசித்து சரியான பாதையை நடத்த வேண்டும். நாம் கண்ணை கட்டிட்டு ரோட்டில் நடந்தோம்னா மோதிடுவோம். கண் நமக்கு எப்படி சரியாக நடப்பதற்கு, வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வதற்கு, சரியாக வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கண் நம்முடைய சரீரத்துக்கே விளக்காக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இந்த கண்களை